ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம மை ஐரிஸ் கங்னம் பியூட்டி பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 to 13 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படின்னா டாப்பில் நான் இந்த பிளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டிலே ஹீரோயின் வந்து சோயாவுக்கு பல்பு கொடுக்குற மாதிரி, ஆமாம் நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோம், உனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ சோயா அதை கேட்டுட்டு ஓகே நான் 2 பேருக்கும் சந்தோஷப்படுறேன், நீங்கள் டேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. ஆனால் சோயா மூஞ்ச பார்க்க நம்ம உள்ளுக்குள்ள ரத்த குழம்பே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 பேருமே வந்து புதுசாக சேர்ந்த காதல் புறாக்கள்ங்கிறதுனால 2 பேரும் வந்து ஃபோனை கீழே வச்சு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்கே போகலாம், எப்போ சாப்பிட போகலாம், எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க சோயா கூட சுத்துற பொண்ணு வந்து பார்த்துட்டு ஆமா யாருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்க இப்படி மாச்சு அப்படின்னு கேட்குறா. இதுதான் எங்க அம்மாவுக்கு பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல ஹீரோவா சிரிச்சிடுறாரு. அதை கேட்டுட்டு இங்க சோயா வந்து பார்த்துட்டு இருக்கா, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் வந்து அந்த கிராக் பட் பண்ண சீனியருக்கு கால் பண்றாரு, இந்த மாதிரி நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே கெஃப்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ உடனே இந்த பொண்ணு வந்து நான் வேணா போய் ஆர்டர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே ப்ரொஃபஸர் இல்ல நீ வெயிட் பண்ணு, நான் ஆர்டர் பண்ணிட்டு வரேன், சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்ட உடனே வந்து மோச்சா ஐஸ் டீ வித் கொஞ்சம் க்ரீம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஓகே மோச்சா ஐஸு கொஞ்சம் க்ரீமு, மோச்சா ஐஸு கொஞ்சம் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரிப்பீட் பண்ணிட்டே போறாரு. ஸோ போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரா. ப்ரொஃபஸர் பேச ஆரம்பிக்கிறாரு, இது மாதிரி நர்வஸா இருக்காரு, அந்த புள்ளையே நர்வஸ் இல்லாம இருக்குது, ஆனா இவர் வந்து பயங்கரமா நர்வஸ் ஆகுறாரு, வேர்க்க ஆரம்பிக்குது இவருக்கு. இல்ல ஆக்சுவலி வந்து எனக்கு லெட்டர் குத்தல, ஆமா நான் கூட உங்களுக்கு லவ் லெட்டர் குத்தனே அப்படின்னு இவ சொல்ல இவருக்கா ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது, என்னடா இந்த பொண்ணு வந்து ஓப்பனா பேசுது எல்லாத்தையும் அப்படின்ட்டு. ஆமா நான் பார்த்தேன், ஆக்சுவலி நீ வந்து ஆசம் தெரியுமா, நீ வந்து ஓப்பனா பேசுற, செம்மையா இருக்க, ஆனா எனக்கு அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா நான் உங்களை டைப் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அது எப்படி சொல்றது, ஆமா நீ என்னோட டைப் இல்லை. அப்படியா, சரி ஓகே எனக்கு பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி நான் இந்த ட்ரிங்கை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்க ப்ரொஃபஸரும் வந்து என்னடா அது நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம், இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து கேஷுவலாக எடுத்துக்கிதே இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சரி குடி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவ்வளோ வந்து குடிச்சிட்டு இருக்கா. நான் உன்னை இப்போ ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு குடிக்கலாம் செய்யாத சரியா, ரொம்பலாம் குடிக்காத அப்படின்னு சொல்றாரு. நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. சரி ஓகே நான் கிளம்புறேன், ரொம்ப நன்றி உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டு ஸ்போர்ட்டு பார்த்துட்டு போயிடுறா. இங்கே பார்த்தா ப்ரொஃபஸருக்கு தான் அள்ளு விடுது, என்னடா அந்த பொண்ணு எல்லாத்தையும் ஸ்போர்ட்டுவாக எடுத்துகிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து முகமூடி படத்தில் சைட் கேரக்டராக நடிச்சிருப்பாங்க போல் இருக்கு, அங்கேயும் இங்கேயும் மூஞ்ச மூடின்னு தாவி ஓடி வராங்க. ஸோ அப்படியே வந்து உட்காடுறாங்களா, 2 பேரும் வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோ கேட்குறாரு, என்ன நீ ஸ்பை படத்துல ஏதாவது நடிச்சிருக்கியா என்ன, இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்லப்பா யாராவது வந்து காலேஜ்ல இருந்து வந்திருந்தா அதனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சரி என்ன ஆர்டர் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஆர்டர் பண்றாங்க. ஹீரோயின் வந்து சரி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வச்சுட்டு போறாங்களா. அப்போன்னு கரெக்டா பார்த்து டேவோன் அந்த கிராக் கட் பண்ண சீனியரும் வராங்க. ஹீரோவை பார்த்துடுறாங்க. இவரா ஹீரோயின் பேக்கை நைஸா நவுத்தி வைக்கிறாரு. இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்க, இல்ல நான் சாப்பிட வந்தேன், தனியாவா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா தனியா தான் வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இவங்க 2 பேரும் போய் உட்கார்ந்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்து சரி இவளுக்கு போன் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா, போன் வந்து பேக்குள்ளதான் இருக்கு போல. அடி பாவி, போனையும் எங்கேயே வச்சுட்டு போயிட்டு அடி அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஹீரோக்கா என்ன பண்றதுன்னே தெரியல, ஆர்டரும் வந்துருது. ஸோ அப்ப அந்த வெயிட்டர்ஸ் கிட்ட வந்து ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, பாத்ரூம்ல ஒருத்தவங்க இருப்பாங்க, இந்த பேகை மட்டும் குத்துருங்க அவங்க கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் வந்து பேகை திரும்ப ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயினா ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. பார்த்தாங்கட்டே வந்து நடந்து போயிட்டு இருக்கா ரெஸ்ட் ரூம்குள்ளதான். உடனே ஹீரோ வந்து போன் பண்றாரு. ஹீரோ என்ன எடுக்கிறாங்க, என்ன அப்படின்னு கேட்கும்போது டே அங்கதான் வந்துட்டு இருக்காங்க, நீ போய் மறைஞ்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரா. காதல்ல கலவரம் வரும்னு கேள்விப்பட்டிருக்க, அதுக்கு நீ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஹீரோ யோசிக்கிறாரு, காதல் தானே பண்றேன், ஏதோ 10 கிலோ தங்கத்தை திருடின மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டேவை லவ் பண்ற சீனியர் வந்து சோயாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்கிட்ட தனியா பேசணும் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. சோயா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. இங்க பார்த்தா ஹீரோ வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த 2 சீனியரையும். ஹீரோயினை வந்து எப்படியோ வெளில ஓடிடுறாங்க.
சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே போயிடுறாரா. ஸோ வெளில போயிட்டு மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமே. சாரி என்னாலதான் வந்து நீ சாப்பிடாமலே வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி எங்கேயாவது போலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. ஹீரோயினா பயங்கர நர்வஸா இருக்காங்க, யாராவது பாத்துருவாங்களா சொல்லிட்டு ஹீரோ பாக்குறாரு. நீ படுற நர்வஸுக்கு உன் நர்வ்ஸ் எல்லாம் வெளில வந்துடும் போல் இருக்கே, ஏன் இவ்வளோ நர்வஸா இருக்கு? இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு, வீட்டுக்கு போகலாம், நாளைக்கு எங்கேயாவது போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, சாரி என்னாலதான் நீ வந்து பொய் சொல்லிட்டல அவங்க கிட்ட, எப்படி சமாளிச்ச, அவங்க ஏதாவது வியர்டா நினைச்சாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு ஹீரோ. இங்க பார்த்தா சோயா வந்து மீட் பண்றதுக்காக வரா அந்த சீனியரா வந்து, வா சோயா உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்கு முன்னாடி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெசன்ட் கொடுக்குறாரு. இது வந்து ஒரு நெக்லஸ் உனக்காக தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சோயாக்கு ஆல்ரெடி செம்ம காண்டில் இருக்கா, ஹீரோவும் ஹீரோயினை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்ட் எல்லாத்தையும் இங்க இறக்குறா. இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம், எனக்கு இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, ஆமா உனக்கு பண்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை சோயா, நீ தானே சொன்ன உங்க ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, அது என்ன சொல்லுதோன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்னது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா, நான் ஒன்றும் அப்படிலாம் நடந்துக்கலையே உங்ககிட்ட, ஆக்சுவலி நீங்கள் டேவை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், உங்கள் ரெண்டு பேருக்காகவும் நான் சந்தோஷம் பட்டேன், ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அப்போது உங்கள் லவ்வர் வந்து உங்களுக்கு அவ்வளோ பாசம் காட்டலையா, என் மேலே இருந்து இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்கள் எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவருக்கா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது, என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக டேக் கூட சுற்றுற சீனியர் வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துடுறாங்களா, வாடி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கூட வர பொண்ணை வந்து கூட்டு போய் ஒரு சைட்ல ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு சோயா வந்து போறத பாத்துட்டு இருக்காங்க. ஆமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு சோ சீனியர் வந்து பின்னாடியே போறாரு. பார்த்தா சோயா வந்து அங்க வந்து போயிட்டு இருப்பா போல் இருக்கு. இங்க யோசிச்சு பாக்குறாரு, ஆக்சுவலி பிளாஷ்பேக்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்து சோயாவை சும்மா குடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருப்பாரு. நீ தானே சொன்ன லோவா இருந்தா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா உடனே சோயா வந்து நல்லா சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் உங்களோட ஃபேன் சீனியர், நீங்க எப்ப வேணா என்ன கூப்பிடலாம், நான் உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காளா. உடனே இந்த சீனியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி நான் டேவை ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா, அவ வந்து செம்ம கியூட்டு கார்ஜியஸ் அழகா இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு வந்து இந்த சோயா ஒரு பிட்ட போடுறா. இந்த மாதிரி உங்களுக்கு வேற யாராச்சும் லவ் பண்றேன் உங்களை அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப அப்படின்னு உடனே இவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. என்ன சொல்ற, இல்ல இப்ப நீங்க டேவை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க தான், திடீர்னு யாரும் உங்ககிட்ட வந்து நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுப்பீங்களா, வாய்ப்பு கொடுப்பீங்க தானே அப்படின்ற மாதிரி மேனிகுலேட் பண்ற மாதிரி பேசுறா. இந்த சீனியரும் அப்படியே யோசிச்சு பாக்குறாரு. அப்பதான் சொல்லிருப்பா, உங்க ஹார்ட்டை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஹார்ட் என்ன சொல்லுதோ அப்படி கேளுங்க. இவர் வந்து யோசிச்சு பாக்குறது எல்லாத்தையும், அப்ப நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காரு தனியா. டேக் கூட சுத்துற சீனியரை வந்து டேவை கூப்பிட்டுக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு, இது பாரு உனக்கு தெரியுமா நான் பார்த்தேன் நேத்து சீனியர் வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்த சோயாக்கு, சோயா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டா தெரியுமா, ஏதோ நெக்லஸ்லாம் கூட வாங்கி கொடுத்தாரு அவளுக்கு, அவதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டேக் ஒரு மாதிரி ஆகுது. ஆமா நீ சொல்லு, எப்படி சடனா பிரேக்கப் ஆகும், பிரேக்கப்னு சொன்னாரு, என்ன ஏதாவது டிஃப்ரெண்டா நடந்துச்சா என்ன அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, ஆமா அவர் வந்து என் கூட இருக்கும்போது தூரமா பார்த்துட்டே இருப்பாரு, யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு, கரெக்ட் அது சோயாக்கு தான், ஏதோ பண்ணிருக்கா நடுவுல, அதனாலதான் உனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இவ. குணா வந்து இது எல்லாத்தையும் வெளியே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. சோயா வந்து வெயிட் கெயின் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேப்லெட்டை போட்டுட்டு இருக்கா. டக்குன்னு யுனா உள்ள வர இவ மறைச்சு வச்சிடுறா. யுனா கேக்குறாங்க சோயா கிட்ட, என்ன சாப்பிட போலாமா ரெண்டு பேரும், நாம தான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இவ கேக்குறா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஹீரோ வர உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, நான் வேணா உனக்கு வாங்கி தரேன் வா அப்படின்னு சொன்ன உடனே சோயா வந்து அப்படியே ஆக்டிங்க போடுறா. ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து கேர் பண்றதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே யுனாவா ஒரு மாதிரி பாக்குறாங்க. இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க இவங்க.
ஹீரோனோட ஃப்ரெண்டும் ப்ரொஃபஸரும் வந்து ஒரு பிரிட்ஜு கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆமா உங்களை ஒரு பொண்ணு லவ் பண்றா அப்படின்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே, இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அவளை, ஆனா அவ தான் என்ன ஃபீல் பண்றான்னு தெரில, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, சரி ஓகே நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்குறா இவ. நான் என்ன ஃபீல் பண்றேன், நான் எதுவும் ஃபீல் பண்ணல, நான் அந்த பொண்ணுக்காக கேட்கல, நீங்க வந்து தான் ஹீரோயினை லவ் பண்றீங்கல்ல, அது எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னது நான் ஹீரோயினை லவ் பண்றேன் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்து ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டு, அவ என்கிட்ட சொல்லலை, நானாவே தான் கண்டுபிடிச்சேன், சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே, என்னது ரிஜெக்ட் பண்ணிட்டாளா, இதெல்லாம் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸர் கேட்க, இல்லை அவ என்கிட்ட எதுவும் சொல்லலை, நானே தான் சொன்னேனே. ஓ அப்படியா, ஆக்சுவலி வந்து எனக்கு இருந்த சான்ஸ் வந்து 1%, அட்லீஸ்ட் அந்த 1% ஆச்சு நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சேன், ஏன்னா வந்து ஃப்யூச்சரில் நான் ரிக்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்ல, ஓ அப்படியா, ஆமாம் நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கேட்குறாரு. இல்லை நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட், கேர்ள்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு, அதுவும் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா வந்து 99% வந்து வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நான் போய் சொல்லியிருப்பேன், ஏன்னா வந்து ஒரு பையனை ரிஜெக்ட் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் நான் போய் லவ் சொல்லி ரிஜெக்ட் ஆகணும், ஸோ அதனால் நான் அந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா இவ. ப்ரொஃபஸர் உடனே சொல்கிறாரு, உன்கிட்ட நான் நிறைய கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. யுனாவும் சோயாவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ யுனா கேட்குறாங்க, நான் ஒன்று கேட்குறேன் தப்பா எடுத்துக்காத, நான் வந்து உன்னை அந்த சீனியர் கூட பார்த்தேன் அன்னைக்கு நைட்டு அப்படின்னு. உடனே சோயா வந்து, ஓ அதுவா, ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம், அவர் தான் என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார், ஸோ அதனால தான் நான் அன்னைக்கு பேசிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, அப்புறம் நேற்று நைட்டு எதுக்கு அவர் கூட போய் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது வந்து இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, டேப் ஆகும், ஸோ அதனால் ஜஸ்ட் அவர்கிட்ட பேசுவேன், அதனால் வந்து சொன்னேன், நீங்கள் வந்து ஏன் பிரேக்கப் பண்ணீங்க, 2 பேரும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சோயா பச்சையாக போய் சொல்கிறா. இவங்களுக்கும் தெரியுது, ஏன்னா வந்து இவங்களே கேட்டிருப்பாங்க ரெஸ்ட் ரூமில், அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, டேவும் அவங்க கூட சித்துற சீனியர் வந்து சோயாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, ஆனால் வந்து இவ ரிஜெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே யுனாக்கு தெரிஞ்சுமே, சரி விடு, ஆனால் வந்து உண்மையாலே சொல்லு சோயா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு, இல்லை என்கிட்ட ஏதாவது ஓப்பனாக பேசணும் அப்படின்னா சொல்லு, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யுனா சொல்கிறாங்க. ஸோ சோயாவை வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அந்த சீனியர் ஒருத்த வந்து சோயாவை வந்து கால் பண்ணி கூப்பிடுறான், அந்த மாதிரி உன்கிட்ட பேசணும் தனியாவா அப்படின்னு சொல்லிட்டு. சோயா வந்து எதுக்காக அப்படின்னு கேட்குறா. இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இவ்வளோ வந்து போறா. அப்போ வந்து சரி பியர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பியர் வாங்கி கொடுக்குறான். பார்த்தா அங்கே ஹீரோ கிட்ட அடி வாங்கின சீனியர் வரான். வந்து இவட்ட என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, நீ வெளில போடா அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சோயாக்கா செம்ம காண்டவுது. இதை பார்க்கும் போதே அப்படியே வெளில தரன்னு போய் சீத்துன்னு போயிடறான். அவளுக்கு தான் உன்னை பிடிக்கல, அதுக்கப்புறம் எதுக்கு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிட்ட அடி வாங்கின சீனியரை வந்து துரத்தி விட்டுறான். இவன் போயிட்டு ரூட்டை போட ட்ரை பண்ணுறான். பார்த்தா வந்து ஏதோ நோட்டிஃபிகேஷன் வருது அவன் ஃபோனில். சோயா எடுத்து பார்க்குறாளா, அவுட்ஃபிட்டில் வந்து இவ தான் இருந்திருப்பா. ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. இது மாதிரி பல்கராக பேசியிருக்கிறதெல்லாம் பார்க்குறா. உடனே அந்த சீனியர் வரான். வந்து என்ன சோயா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இதெல்லாம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை காட்டி அவன்கிட்டயே கேட்க, ஆக்சுவலி இதுக்காக தான் நான் கூப்பிட்டேன், நான் இதை பார்த்தேன் ஆன்லைனில், ஸோ இது நீயா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் கிடையாது, இது யாரோ ஏதோ அவுட்ஃபிட் போட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க, நான் கிடையாது இது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பார்த்தா அந்த அடி வாங்கின சீனியரும் வந்துடுறான். வந்து என்னடா பேசிகிட்டு இருக்கா அவட்ட அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. சோயாவுக்கு செம்ம காண்டாயிடுது. இவ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவ பொய் சொல்கிறா, ஆனால் இவ தான் அது. ஸோ உடனே வந்து அங்கேருந்து செம்ம காண்டில் கிளம்பிடுறா. ஹீரோயின் வந்து வெளியே போனால் எல்லாரும் பார்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே மீட் பண்ணலாம் அப்படின்னு வீடு எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி சென்டெல்லாம் அடிச்சு வைக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து சில பல பொருட்கள்லாம் வாங்கிட்டு வராரு சாப்பிட்றதுக்காக. ஸோ 2 பேருமே வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, சரி ஓகே சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து வேணா மூவி பார்ப்போமா அப்படின்னு கேட்குறாரு. மூவினா ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு சொல்ல,
சரி ஓகே நீயே சொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோ கேட்க வேணா வந்து கேண்டில்ஸ் பண்ணலாமா, நான் கேண்டில்ஸ் பண்ண உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கா அதுக்கா நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில்ஸ் பண்ணிட்டு இருக்காரா. ஹீரோன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கலக்கிட்டு இருக்காரு. டக்குனு வந்து அந்த ஹாட்டான பாட்ல வந்து கைய வச்சிடுறாரு. ஐயோ இதே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ற, என்னாச்சு உனக்கு, ஏன் அதை போய் தொட்ட, உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. ஸோ அந்த வாட்டர் டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படியே கையை வந்து கொஞ்சம் கூல் வாட்டர்ல வச்சு விட்டுறாங்களா. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் வந்து பதறாங்க, ஏன் இப்படி பண்ண, அதுதான் சூடா இருக்குன்னு தெரியுதுல, அதில் போய் கையை வச்சா வேகாம என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்து ரசிச்சிட்டு இருக்காரு, என்னமோ வந்து பாட்டு பாடுற மாதிரி இவங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் டக்குன்னு பாக்குறாங்களா, சரி ஐஸ் இருந்தா வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈத்துன்னு போவ டக்குன்னு ஹீரோயினை வந்து இவர் பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே வந்து ஹீரோயினை பேக் ஹேக் பண்றாரு. ஸோ அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நான் சொன்ன பெர்ஃப்யூமா நீ போட்டிருக்க போல் இருக்கு, இப்ப அந்த பெர்ஃப்யூம் என் மேலலாம் பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கா என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. ஹீரோயினோட ரியாக்ஷன் வந்து இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து மூச்சை பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதோட பார்ட் 13 முடியுது. ஸோ பார்ட் 14 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்க. ஓகே காய்ஸ், பை.